தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. பிரதமரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை சந்திக்கிறார். நாளை அவரை நேரில் சந்தித்து பேசுவதற்கான நேரம் கேட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஒரு வாரத்திற்கு முன்பு பார்த்தோம்னா சென்னையில மிக்ஜாம் புயல் காரணமா அதிக அளவிலான மழை என்பது ஏற்பட்டிருக்கு, பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சு. அதனுடைய பாதிப்புகளே இன்னும் நமக்கு முடியாம இருக்கு. இந்நிலையில தென் மாவட்டங்கள்ல அதிதீவிர மழையின் காரணமாக பல இடங்கள்லையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்நிலையில பிரதமரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன விவரம்? தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து பேசுவதற்காக இந்திய பிரதமரிடம் நேரம் கேட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர். இன்று மாலை முதலமைச்சர் தற்போது கோவையிலிருந்து டெல்லி செல்கிறார். கட்சி குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி செல்லும் முதலமைச்சர் இந்த மழை வெள்ள பாதிப்புகள் ஏன்னா பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 12,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த 4 மாவட்டங்கள்ல பாதிப்பு. சவுத்துலயும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4 மாவட்டங்கள்ல பெரிய அளவுல பாதிப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா பெரிய சாலைகள், அதே போல மாநில பொதுப்பணித்துறையை சார்ந்த கட்டிடங்கள், நிறைய மக்களுக்கான தனிநபர் பாதிப்பு என ஆயிரக்கணக்கான கோடிக்கான பாதிப்பு இருக்கும் என்று இப்பயே மதிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய பிரதமரிடம் கேட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்திய பிரதமர் வாரணாசியில நேற்று இரவு நடைபெற்ற தமிழ் சங்கம நிகழ்ச்சியிலும் பங்கேற்றிருந்தார். அவர் நாளைக்கு டெல்லி வந்ததும் அவருக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டு அவருக்கு நிச்சயம் நேரம் கிடைக்கும் என்றும் தகவல் வந்திருக்கின்றன. முதலமைச்சர் டெல்லி சென்று நேரடியாகவே நிவாரணம் மத்திய அரசிடம் கேட்பார் என்றும், உடனடியாக நிவாரணம் கிடைத்தால் மட்டுமே குறிப்பாக கட்டமைப்புகளை மீண்டும் சரி செய்ய முடியும், அந்த அளவிற்கு பாதிப்புகள் என்பது இருப்பதாகவும் தமிழக அரசுடைய செய்தி குறிப்பே தற்போது கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு தீவிர முக்கியமான பிரச்சனை என்பதால் இந்திய பிரதமரை சந்திப்பதற்கு தமிழக முதலமைச்சர் நேரம் கேட்டிருக்கிறார். ஆனந்தி, சென்னையில ஏற்கனவே மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருந்துச்சு. அதற்கான நிவாரண தொகையாக, மீட்பு தொகையாக தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து 5,000 கோடி ரூபாய் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆனா முதற்கட்டமாக 430 கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப தென் மாவட்டங்களையும் அதிக அளவிலான பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கு. இப்ப கூடுதல் நிதி என்பது ஒதுக்க கோரிதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இந்த விஷயத்தை தான் அவங்க மெயினா வச்சு பேச போறாங்க. இப்ப நிதி எவ்வளவு ஒதுக்க வாய்ப்பு இருக்கு ரமேஷ்? ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய நிதியை வைத்து நம்மளால இவ்வளவு இந்த பாதிப்பு பணிகளை சீரமைக்க முடியுமான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நிச்சயமாக ஆனந்தி, இப்ப இந்த 6,000 ரூபாய் நிவாரண தொகைக்கு தமிழக கவர்மெண்ட்டுக்கு 1,497 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு 25 லட்சம் ரேஷன் கார்டுக்கு. அது இல்லாம புதுசா இப்ப ரேஷன் கார்டு எல்லாம் அப்ளை பண்றாங்க. இல்லாதவங்களும் அப்ளை பண்ணாங்கன்னா அது இன்னும் அந்த தொகை உயரும். நீங்க சொன்னது போல இந்த மாநில அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஏற்கனவே நிதி பாத்தீங்கன்னா தேசிய பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து தமிழக பேரிடர் மீட்பு நிதிக்கு கொடுக்கக்கூடிய நிதியிலிருந்து 430 கோடி ரூபாய் கொடுத்ததா சொல்லப்படுகிறது. இந்த நிலையில நிச்சயமாக மத்திய குழு கடந்த 3 நாட்களாக திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடி இருக்கு. பெரிய லாஸ் இருக்கு. பெரிய பெரிய கட்டடங்கள் பாதிப்பு இருக்கு. சாலைகள், மாநில சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில நீங்க சொன்ன பாத்தீங்கன்னா ரயில் தண்டவாளங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா அங்கங்க தொங்கி கொண்டிருக்கின்றன. நெடுஞ்சாலைகளை பயன்படுத்த முடியாத அளவிற்கு இருக்கின்றன. அதே போல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டேம்ஸ் எல்லாம் கூட விரிசல் விட்டு இருக்கு. குளங்கள்லாம் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேவைப்படும். நிச்சயமாக இதையெல்லாம் குறித்துதான் பிரதமரிடம் பேசுவதற்கு முதலமைச்சர் நேரம் கேட்டிருக்கார். இது என்ன இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நெல்லையில ஹெலிகாப்டரே போய் இறங்கிருச்சு. அந்த அளவுக்கு ஹெலிகாப்டர் வச்சுதான் மீட்பு பணியை மேற்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்மளுடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து கொடுக்கக்கூடிய தகவல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வரலாறு காணாத மழை, ஒரு ஆண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்திருப்பதாக தலைமைச் செயலாளர் பேட்டி கொடுத்திருக்கிறார். எனவே அரசு இயந்திரங்கள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. போதிய நிதி இருந்தால் மட்டுமே இதை மீதியை கட்டமைக்க முடியும். ஏன்னா மக்களுக்கு சாலைகள் முக்கியம். அவர்கள் வாழ்ந்த நிவாரணம். ஒரு தனிநபர் இழப்பு பாத்தீங்கன்னா அந்த நெல்லை பஸ் ஸ்டாண்ட்ல ஃபுல்லா தண்ணி நிற்குது. ஒவ்வொருத்தருக்கும் அங்க இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாருமே போயிருக்கும். அப்படி இருக்கும்போது அரசுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை காட்டிலும் ஒவ்வொரு தனி மனித குடும்பத்திற்கும் ஏற்பட்ட இழப்பு. ஒரு நெல்லையில ஒரு வீடு இடிஞ்சு விழுந்து ஒருத்தர் உயிரிழந்து அந்த லேடி அழுவுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தனிநபர் உயிரிழப்புகளும் இதில் இருக்கின்றன. எனவே இப்ப மத்திய மாநில அரசு உயிரிழந்தவர்களுக்கு 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் உயர்த்தியிருக்காங்க. மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அதே போல பல்வேறு தரப்பினரும் கால்நடைகளை இழந்திருப்பார்கள். இது எல்லாம் கணக்கில் கொண்டுதான் இந்த நிவாரண நிதி நாளைக்கு முதலமைச்சரிடம், குறிப்பாக பிரதமரிடம் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.